ஒருத்தன் பேர் ஷெல்டன், ஒருத்தன் பேரு செருக்கி. அங்க அப்படின்னா பேர் வைப்பாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்டோன் வைப்பான், ஸ்டீல் வைப்பான், பிக் ட்ரீன்னு வைப்பான், ட்ரீன்னு வைப்பான். இயற்கை அந்த மாதிரி வைக்கிறது வழக்கம் அந்த நாட்டில். இதுல அந்த செருக்கிங்கிற பையன் சுறுசுறுப்பான பையன். அவனுடைய அண்ணன் கொஞ்சம் செருக்கான ஆள், கொஞ்சம் மண்டக்கணும் அண்ணன். இந்த செருக்கிற ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனேயே அந்த பலசர கடையில அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வான். நல்ல பையன், சுறுசுறுப்பா உதவி செய்வான். ஊர்ல அவனுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். கடைக்கு போன அந்த பொருட்களை எடுத்து கொடுக்குற விதம் அதெல்லாமே கடையில இருந்தா ஒரு ஜாலியா வந்து வாங்கி போவாங்க. அந்த மாதிரி பையன். அந்த 5ஆம் வகுப்பு குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு அவன் போறான். அது கிராமமும் நகரமும் சார்ந்த பள்ளியில அங்க படிக்க போறான். அந்த பையன் புதுசா போறான். அங்க புதுசா போறப்ப புதுசா நண்பர்கள் இருப்பாங்க, புதுசா ஆசிரியர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் அவனுக்கு ஒரு கற்பனை உலகத்துல அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறான். முதல் நாள் வகுப்பறையில உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்துருக்கப்ப ஒரு பீரியட்ல பிடி வாத்தியார் வர்றார். பிடி வர்றார். வந்த உடனே யாருக்கு என்னென்ன விளையாட்டு தெரியும் அப்படிங்கிறான். அப்ப அவன் எந்திரிக்கிறான். சார், எனக்கு கால்பந்து நல்லா விளையாடுவேன், கிரிக்கெட்ல எனக்கு ரொம்ப பிரியம் சார் அப்படிங்கிறான். அப்ப கால்பந்துல விளையாட கூடியவர்கள் தனியாவா அப்படின்ட்டாங்க, கிரிக்கெட்ல விளையாட கூட தனியாவா அப்படின்னாச்சு. பெரிய மைதானம் வந்து மைதானத்துல கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஜாலி. ஸ்கூல்ல ஜாலியான பீரியடு, சந்தோஷமான பீரியடுன்னா உனக்கு தெரியும் எந்த பீரியடு? பிடி பீரியடு தான் ரொம்ப சந்தோஷமான பீரியடு. நீ சொன்ன உடனே அப்படி சிரிக்கிறாங்க பிடி மாஸ்டர்லாம். ஆனா நம்ம பிள்ளைய சந்தோஷமான பீரியடு சொல்லி அவங்க சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ரிலாக்ஸ் அப்படி உங்களுக்கு ஒரு ஜாலி. நீங்க விட்டுங்க, நல்ல வேலை பாடம் புதுசா நான் பண்ண முடிஞ்சிட்டு மைதானத்துக்கு போயிட்டேன். அங்க எப்பயுமே இந்த கிரிக்கெட்ல எதை தேர்ந்தெடுப்பாங்க? பேட்டிங், பவுலிங், முதல்ல எதை எடுப்பான்? ரன் எடுக்கிறதுக்கு பேட் எடுப்பான். அப்படிதானே? அது மாதிரி இந்த செருக்கி என்ன பண்ணுது? பேட்டை கொடுத்தாலும் பேட்டை வாங்கிடுச்சு. அடிச்சாம பார்த்துக்க, பவுண்டரி தாண்டுது. பவுண்டரி வந்து அடிச்ச உடனே அது பவுண்டரி தாண்டுதா இல்லையா, அது சிக்ஸா இல்லைன்னு பாக்குறது இல்லை. ஒரே ஓட்டம், அங்க இருக்க ஸ்டெப்பை பிடிச்சிட்டு இங்க ஓடி வந்துடும். இதை ஒரு பிடி வாத்தியார் பார்த்துட்டு இருக்காரு. இவனுடைய செயலை, இவனுடைய ஆர்வத்தை, இவன் ஓடுகின்ற விதத்தை, இவன் கைகால் எப்படி அசைகின்ற விதத்தை எல்லாம் அந்த பிடி பார்க்கிறார். பார்த்தா மெஷின் லைக் ஓட அந்த மாதிரி அவனோட ரன்னிங் அப்படி இருக்கு. எந்திர மனிதன் ஓடி வரப்ப அவன் ரன் எடுக்கிறான். டேய் ஆட்டை ஆடுறது நிப்பாட்டா அப்படிங்கிற, இங்க வாடா அப்படிங்கிற. நீ ஒன்னும் கிரிக்கெட்ல ஆட வேண்டாம், நீங்க வா. அந்த மூலையில அங்க ஓடுறதுக்கான பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஓட்டப்பந்தயத்துக்கான வீரர்களை தயார் பண்ணுகின்ற ஒரு பிடிஎம். இந்த பக்கம் ஃபுட்பால், இந்த பக்கம் கிரிக்கெட். அங்கிட்டு
ஓட்டப்பந்தயத்துக்கான தயார் நிலை அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த ஆசிரியர் அங்கே தேர்ந்தெடுக்கிறார். ஓட்ட வீரர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஆசிரியர் ஒரு பக்கம், கிரிக்கெட் விளையாடுகின்ற பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிற ஆசிரியர் ஒரு பக்கம், கால்பந்து விளையாட தேர்ந்தெடுக்கின்ற ஆசிரியர், 3 பேர் நடந்துட்டு. அவன் அங்க போறான், அந்த பயிற்சியை பெறான். இவன் தான் முதன்மையா வரான். ஆனா அன்று அந்த நிமிடம் அந்த நொடி, நம்ம சொன்னோம் இல்லையா, வாழ்க்கையில ஒருத்தரை ஒரு சொல், அந்த நொடி ஒருத்தனை எங்கோ கொண்டு போய் செல்லும். அந்த பிடி ஆசிரியருடைய ஒரு சொல், டேய் நீ விளையாட அங்க போ என்ற சொல், அந்த நொடி அவன் உலகத்திலே பெயர் வாங்குவான் என்று யாரும் நினைத்து பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் அவன்தான் 9.4 செகண்டை அந்த 100 மீட்டர் ஓட்டத்தை அவன் கடந்தான். ஒலிம்பிக்கில தொடர்ந்து அவன் பரிசை பெற்று வந்தான். அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உசைன் போல்ட் டாப் பண்ண. அந்த செருக்கையும் வாழ்க்கையும் சறுக்காமல் இருப்பதற்காக அந்த ஆசிரியர் குருவானவர் குருவா இருக்க வேணும். ஒரு பையன் இப்படித்தான் இருக்கிறான் என்று தேர்ந்து அவனை உயர்த்துகின்றவர் தான் வெற்றியான ஆசிரியர், முதன்மையான ஆசிரியர். அந்த ஆசிரியர் அவனுக்கு கிடைத்தார். அங்க ஒரு சொல், இன்று ஏதோ இந்தியாவில் இந்த இடத்துல அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப எங்க நடந்துட்டு இருக்க ஒலிம்பிக்கு? பிரான்ஸ் அண்ட் பாரிஸ். பாரிஸ் பிரான்ஸ்ல பாரிஸ்ல நடந்துட்டு இருக்கு. 26ஆம் தேதி தொடங்கிட்டு அவன் சில பதக்கங்களை வாங்கிடுவான். அப்ப அவனுடைய முயற்சியை அந்த ஆசிரியர், அவனுடைய திறமையை ஆசிரியர் கண்டெடுத்தார். கண்டெடுத்தனால அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஓட்ட வீரன் மட்டுமல்ல, ஒலிம்பிக்கிலே வெல்லக்கூடிய பேசுகின்ற அளவுக்கு காரணமாக இருந்தவர் யார்? அந்த ஆசிரியர். மறந்துவிட நமக்கெல்லாம் ஒரு பெருமை. என்ன பெருமைன்னா, இந்தியா ஒலிம்பிக்கிலே முதலாக அது ஒரு பெண் 2 பதக்கங்களை வென்றிருக்கின்றார். 2 பதக்கங்களை வென்றிருக்கிறார். எதுல வென்றிருக்கார் தெரியுமா? அவர் யாரும் தெரியுமா? ஷூட்டிங். எந்த ஈவென்ட்ஸ்ல? கன் ஷூட்டிங் தான். கன் ஷூட்டிங். கன் ஷூட்டிங். துப்பாக்கி சூடுவதிலே அந்த பெண் மனு பாகர் என்ற வீராங்கனை 2 வெண்கல பதக்கங்களை ஒரு இந்தியாவுக்கு முதலே வாங்கி கொடுத்த பெண். அது ஒலிம்பிக்கில ஒருத்தர் 2 பதக்கம் வாங்குவது கோர்த்து. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் பார்க்கணும். அது ஒரு வீரப்பெண் வாங்கியிருக்கப்ப நீங்க கேர்ள்ஸ் என்ன பண்ணிருக்கணும், மனு பாக்கணும்னு சத்தமா சொல்லி இருந்தா ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். உங்கள் வீராங்கனை அந்த மனு பாக்கிறதுக்கு இன்னத்தை கை தட்டலாமா? உசைன் போல்ட் மாதிரி, மனு பாக்குற மாதிரி நம்ம ஸ்கூல்ல நிச்சயம் இருக்கிறீங்க, யாரோ இருக்கிறீங்க, ஒலிம்பிக் போறாங்க. நீயும் கத்திட்டு இருக்க யாரும் நிச்சயமாக அந்த ஒரு சொல் ஒரு காலம் சொல்லுவோம். வாழ்க்கையிலே ஒரே நிலையில இருந்த
இருந்தோம்னா அது வளர்ச்சியா? வளர்ச்சி. ஒரே சிந்தனையில் இருந்தால் வளர்ச்சியா? இல்ல. நீங்க தினந்தோறும் வாரீங்க, இந்த பள்ளியுடைய சுற்றுப்புறத்தை நீங்க பாக்குறீங்க, அந்த பச்சை பசேல் இருக்கிற அந்த செடிகளுடைய வளர்ச்சியை பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது வளராம இருக்குதா? நட்ட மரம் இன்னைக்கு பூ பூத்து பழம் கொடுக்குது. இந்த வெத்தலை கொடி நட்டுருக்கோம், அது படர்ந்து படர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கு. நெக்லிங் மரம் நட்டுருக்கோம், அது நேரா போயிட்டே இருக்கு. அது வளர்ச்சியில எப்ப தடை இருந்துச்சா? யோசனை பண்ணி பாருங்க. இயற்கையை பார்க்கின்ற போது அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது, நம்மளுக்கு நன்மை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளிக்கு நீங்க வருகின்ற நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எதிலெல்லாம் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள்? பண்பிலையும் சரி, அன்பிலையும் சரி, அடுத்த இடத்திலே சகோதர தத்துவ பழக்கத்திலும் சரி, ஆசிரியரிடத்திலே அன்பாக பழகுவதிலும் சரி, பெற்றோரிடத்திலே சொல்படி கேட்டு பழகுவதிலும் சரி, மதிப்பெண் வாங்குவதிலும் சரி, இதுல எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கிறீங்க? வந்து 2 மாசம் ஆச்சு. ஜூன், ஜூலை, இன்னைக்கு ஆகஸ்ட் 1. தேர்வும் எழுதியாச்சு, மார்க்கும் வாங்கியாச்சு. வாங்கியாச்சா? என்ன வளர்ச்சி இருப்பீங்க? இப்படி ஒரு கேள்வியை கேட்பான்னு நினைக்கவே இல்லை. ஒரு கதை சொல்லிட்டு போக வேண்டியதான ஒலிம்பிக்கை பத்தி நீங்க ஒழுங்காக கதை சொன்னா இருக்கு. உங்களுக்கு ஆசிரியருக்கு சொல்ல சைட் வேர்டு எழுதி போட சொல்லிருக்கேன். பாடத்தில் இருக்கிற முக்கியமான அந்த சொற்களை, அந்த வரிகளை, வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸை முதல்ல போர்ட்ல எழுதி போட சொல்லியிருக்கேன். பாடம் நடந்ததுக்கு முன்னாடி முக்கியமான வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எழுதி போட்டு அதை உங்களுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டேஷன் கொடுத்து மனசுல பதிய வச்சு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ஸ்பெல்லிங்கோட மனசுல பதிஞ்சிச்சுன்னா அதுல எது மிஸ்டேக் கூட வாய்ப்பு இருக்கா? நல்லா கவனமா கேட்டுவா. இது ஒரு கதை, ஒலிம்பிக் மாதிரி. நீ படிக்கிற கதை என்ன கதை? வளர்ச்சிக்கான கதை. இது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த சைட் வேற அவங்க முக்கியமா சொல்றாங்க, முதல் நாள் முழுவதும் நல்லா போடுங்க அப்படின்னு. அப்புறம் அதுல டிக்டேஷன் போடுங்கன்னு திருப்பி அவங்க சொல்லி கொடுக்கப்ப மனசுல அந்த முக்கியமான வேர்டு பதிப்ப அதனுடைய அர்த்தம் உனக்கு புரியுமா புரியாதா? என்ன பேசாம இருக்கீங்க? ஒண்ணு செய்யலையா? அர்த்தம் புரியறதுக்குதான் சொல்லியிருக்கு. அது தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், கணக்குல முக்கியமான சூத்திரங்கள் இதெல்லாம் முதல்ல உனக்கு பண்ணியாச்சுன்னா நல்ல மனசுல பதிஞ்சிச்சுன்னா ஆயிடும். ஆச்சா? ரெண்டாவது நீ ஈஸியா படிக்கலாம். ஏன்னா இங்க படிக்க வச்சுட்டாங்க. எங்க சொல்ல போனா 80% இங்க படிக்க வச்சுட்டாங்க அந்த சைட் மூலமா. அது ஒரு ரகசியம். 80% படிச்சாச்சு. வீட்டுல போய் நீ 20% படிக்கணும். ஈஸியா படிச்சிடலாம். அப்ப ஸ்கூல்ல படிச்சது வீட்டுல உட்காந்து படிக்கப்ப அந்த ஞாபகம் வருமா வராது? ஸ்கூல்ல படிச்ச ஞாபகத்தோடு தானே நீங்க படிக்கல. ஸ்கூல்ல கற்றுக்கொண்ட நினைவோடு தானே வீட்டை படிக்கிற. ஸ்கூல்ல கற்றுக்கொள்கிற படிக்க சொல்லக்கூடாது. கற்றுக்கொண்ட நினைவோடு படிக்கிற ஈஸியாயிடுது. இதுக்கு மிஸ்ஸுக்கு இன்னொரு ஈஸியான வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய நோட்டை திருத்தப்ப நீ தப்புலாம எழுதியிருப்ப, ட்ரைனிங் நல்லா கொடுத்துருந்தா, அப்ப மிஸ்ஸுக்கு திருத்துற வேலை ஈஸி இல்லையா? அப்ப மிஸ்ஸுக்கு நீ ஈஸியா ஒரு வேலையை கொடுத்துட்டியா, நல்லா செய்ய சொல்லி பண்ணிட்டியா, ஈஸியா அவங்களுக்கு எளிமையா திருத்துறதுக்கு நீ உதவி பண்ணிட்ட. அவங்க உனக்கு என்ன பண்ணிட்டாங்க? அந்த சைட் வேலை உனக்கு சொல்லி அதை திருப்பி எக்ஸ்பிளேஷன் பண்ணி ஸ்பெல்லாம் பண்ணி எல்லாம் அவனை தயார் பண்ணிட்டாங்க.
அப்படி தயார் பண்ணி தேர்வுல நீ நல்லா எழுதியிருந்தா உன்னை முன்னேறியிருக்கேன்னு அர்த்தம், வளர்ந்துருக்கேன்னு அர்த்தம். அந்த வளர்ச்சி இருந்துச்சுன்னா முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கும், மனசுல ஒரு மலர்ச்சி மகிழ்ச்சி இருக்கும், இத்தனையும் இருக்கும். இது சரியாக நடக்குமானால் உன்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியும் உண்டு, மலர்ச்சியும் உண்டு. ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களும் இது மறந்துடக்கூடாது, முக்கியமான விஷயம். இப்போ 4th இருந்து 9th வரைக்கும் இந்த ரிலே போயிட்டு இருக்குது. 10th 11th 12th அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். அவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இன்னைக்கு வேணுமா வேணாமான்னு ஒரு இது நடந்துச்சு. எக்ஸாம் போயிட்டு அப்படின்னாங்க. எது போயிட்டு? ஆமா, இல்ல அவங்க எழுதட்டும், நான் டிஸ்டர்ப் பண்ணல. 4th இருந்து 9th வரைக்கும் நான் பேசணும். 4th இருந்து 9th வரைக்கும் பேசணும். இப்ப பேசுறது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். நீ சைக்கிள்ல போயிட்டு இருக்க, நடந்து போயிட்டு இருக்க, எதிர்த்தாப்புல வாரங்க உனக்கு டிஸ்டர்பன்ஸா? இல்ல இல்ல. ஏன் சைக்கிள் நீ கவனமா ஓடிட்டு இருக்க, உன் கவனம் முழுது சைக்கிள்ல இருக்கு. எதிர்த்தாப்புல வாரம் தெரியும், டக்குனு கட்டடிச்சு போறது தெரியும். அப்ப அந்த எதிர்த்தாப்புல வாரம் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்க. மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன், காய்கறி வாங்க போயிருக்கேன், அம்மாவோட போயிருக்கா இல்லையா? போயிருக்கணும், போயிட்டு வாங்க. அப்ப அம்மா காய்கறி வாங்குறாங்க. காய்கறி வாங்கப்ப அந்த காய்கறி விற்கிற அம்மாட்ட அந்த கடையில ஒரு 10 பேர் இருப்பாங்க. அக்கா எனக்கு அந்த உருளைக்கிழங்கு போடுங்க அப்படின்னும், உங்க அம்மா எனக்கு கத்திரிக்காய் போடுங்க அப்படின்னும், இன்னொரு அம்மா பச்சை மிளகா போடு அப்படின்னும், இன்னொரு அந்த பீட்சை போடணும். அக்கா அந்த முடுங்க என்ன வாங்கி ஒரு அம்மாட்ட கட்டிட்டே இருப்பாங்க. உங்க அம்மா மட்டும் அந்த கத்திரிக்காய் மட்டும் வாங்குமா, இல்ல பக்கத்துல இருக்க அக்கா முருங்கைக்காய் சொல்லிச்சு, அது என்ன உருளைக்கிழங்கு சொல்லிச்சு, பச்சை மிளகா சொல்லிச்சு, அதுல கவனம் இருக்குமா? எதுல கவனம் இருக்கும்? வாங்குறது மட்டும் கவனம் இருக்கும், மற்றவர்கள் சொல்லிக்கிறதுல அதுல கவனம் இருக்காது. அது மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கப்ப உனக்கு அந்த பிள்ளைகளுக்கு பரீட்சை எழுதிக்கிற கவனம் இருக்குமேயானால் நாம் பேசுவது அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. புரிஞ்சுக்கியா? எதில் ஒருவன் கவனம் செலுத்துகின்றானோ அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. ஆசிரியர் வகுப்பறையை பாடம் நடத்துகின்ற பொழுது நீ ஒரு கவனமாக ஆசிரியரிடத்திலே உன் மனதை வைத்து விட்டால் உன் பக்கத்துல பேசுறவன் இப்படி பேசுறவன் உனக்கு தோணும், உனக்கு அப்படியே இப்படி பண்றாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆசிரியருடைய கவனம் தான் இருக்கும். அந்த கவனம் இருந்தால் உன்னை வாழ்விலே உயர்த்தும் அந்த கவனம் என்பதை மறந்துவிடார். சிம்பிளான சைக்காலஜி, இதான் சிம்பிளான ஒரு உண்மை, எளிமையானது. இதை வாழ்க்கை நம்ம கடைபிடித்தோமானால் ஒரு மெஷின் போல இல்லாமல் வாழ்க்கையில் உயரும். இன்னைக்கு ஒன்று படிச்சோமா அது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இன்றைய நாள் புதிய நாள், நாளே உனக்கு இருக்கு. கடந்த காலத்தினுடைய நிகழ்வு தான் நிகழ்காலம். கடந்த காலத்தினுடைய அனுபவம், அந்த நிகழ்வு தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க நிகழ்வு.
இந்த நிகழ்வு தான் எதிர்காலத்தினுடைய நிகழ்வு. புரிஞ்சுக்கிச்சா? கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். கடந்த காலத்தின் நிகழ்வு நிகழ்வு காலம், நிகழ்காலத்தில் நடக்கின்றது எதிர்காலத்தில் உடையது. அப்ப முக்கியமா பாயிண்ட் எது? நிகழ்காலத்தில் நாம் எப்படி இருக்கின்றோமோ கடந்த காலமும் எதிர்காலமும் நிர்ணயிக்கப்படுகின்ற இடம் நிகழ்காலம் என்பதை மறந்துவிடாது. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது ரொம்ப முக்கியமா இருப்ப. அந்தந்த நேரத்துல அந்த நொடியில நம்ம கரெக்டா இருந்தோம்னா பாடங்கள் நன்றாக இருக்கும். இந்த விட மார்க் வாங்கிட்டு அப்பவுமே உனக்கு என்ன வரணும்? 20 மார்க் வாங்கிட்டுன்னு வச்சுக்கோ. அந்த 20 மார்க் நீ உழைச்சி வாங்கின மார்க்கு தான். அந்த மார்க் என்ன சொல்லுது? தம்பி, நீ இன்னும் கொஞ்சம் உழைச்சா மார்க் வாங்கிடுன்னு சொல்லுது. உழைச்சு உனக்கு 20 மார்க்கா நான் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் நீ படிச்சிருந்தா, தெரிஞ்சிருந்தா என்ன இன்னும் நிறைய வாங்கிடுவேன்னு அது நினைவூட்டுது மார்க். அது போல 45 வாங்கியிருந்தாலும் சரி, 95 வாங்கியிருந்தாலும் சரி, கூட ஒரு மார்க் வாங்கினாலும் அந்த மார்க் 95 வாங்கின மார்க் சந்தோஷப்படும். பரவாயில்ல 96 வாங்கிட்டேன்னு. 20 மார்க் வாங்கினவன் 35 வாங்கினா அந்த 20 மார்க் சந்தோஷப்படும். ஆனா 35 மார்க் வாங்கிட்டாங்க. அப்ப மார்க் சந்தோஷப்பட வைப்பீங்களா எப்படி? அப்ப வாழ்க்கையில உயர்வா உயர்வு இல்லையா? வாழ்க்கையில உயரணும், வாழ்க்கையில வளரணும், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதனால்தான் வளர்ச்சி. பட்டுக்கோட்டை சொன்னது போல வாழ்க்கையிலே வளம் காணுங்கள், வளர்ச்சி அடையுங்கள், உள்ளத்திலே வளர்ச்சி உள்ளவராக இருப்பீர்கள். ஜெய் உதய.